செம்மணி பெடத புதைகுழியை பார்வையிட நேரில் செல்லும் நீதியமைச்சர். இலங்கைக்கு 4 பில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கி. இலங்கையில் வாகன இறக்குமதியில் வீழ்ச்சி. ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு இலங்கைக்கு வருகை. அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தில் ஈரான் அறிவிப்பு. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இருக்கும் நான் மோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாரபட்சமின்றி நீதி வழங்க அரசு மிகுந்த கவனத்துடன் செயற்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தை நேரில் ஆராய்வதற்காக எதிர்வரும் 17ஆம் தேதி நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார செம்மணிக்கு விசேட விஜயம் மேற்கொள்ளவுள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் நாம் ஆரம்ப காலம் முதற்கொண்டே மிகவும் ஆழமான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றோம். கடந்த கால ஆட்சிகளில் இவ்வாறான மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்படும் போது அவற்றை மூடிமறைக்கும் செயற்பாடுகளே பரவலாக அரங்கேறின. ஆனால் எமது அரசு அவ்வாறு செய்யாது. உண்மை கண்டறியும் பணிகளுக்காக தேவையான நிதி ஒதுக்கீடுகளை செய்து வருகிறது. நாட்டில் பல்லின சமூகங்களுக்கு இடையில் உண்மையான நல்லிணக்கத்தையும் தமிழ் மக்களிடையே அரசு மீதான நம்பிக்கையையும் கட்டியெழுப்ப வேண்டுமாயின் இவ்வாறானதொரு வெளிப்படையான நகர்வுகள் முன்னெடுப்பது மிகவும் அவசியமாகும். இதன் முதற்கட்டமாக எதிர்வரும் 17ஆம் தேதி நீதி அமைச்சர் செம்மணி பகுதிக்கு நேரில் சென்று நிலைமைகளை ஆராய்வதுடன் அது குறித்து ஆழமான கலந்தாலோசனைகளையும் முன்னெடுக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோன்று எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் யாழ்ப்பாணத்திற்கு விசேட விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் என தெரிவித்தார். மத்திய கிழக்கு மோதலின் தாக்கத்தை நாடுகள் தாங்கிக் கொள்ள உதவும் வகையில் இலங்கை உட்பட 15 நாடுகளுக்கு 4 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான நிதியுதவி தொகுப்பை வழங்க உள்ளதாக ஆசிய அபிவிருத்தி வங்கி அறிவித்துள்ளது. இதில் அரசாங்கங்களால் கோரப்பட்ட சுமார் 3 பில்லியன் அமெரிக்க டாலரும் எரிசக்தி மற்றும் உணவு இறக்குமதிக்கான வர்த்தக ரீதியாக நிதியாக வழங்கப்படும் 1 பில்லியன் அமெரிக்க டாலரும் அடங்கும் என அந்த வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அந்த வங்கியின் தலைவர் மசாடோ கண்டா, மத்திய கிழக்கு மோதலால் நிதி நிலைமை, வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் பணம், சுற்றுலா, எரிபொருள் மற்றும் உர விநியோகம் ஆகியவற்றில் ஏற்படும் நெருக்கடிகள் உட்பட பல்வேறு தாக்கங்களை எதிர்கொள்ளும் நாடுகளுக்கு ஆதரவளிக்க ஏடிபி வேகமாகவும் பெரிய அளவிலும் செயற்பட்டு வருகின்றது என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி கட்டுப்பாடுகள் காரணமாக வாகன இறக்குமதிக்காக ஒரு நாளைக்கு செலவிடப்படும் அந்நிய செலவாணியின் அளவு 3.9 மில்லியன் அமெரிக்க டாலராக கணிசமாக குறைந்துள்ளது என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது சாதாரண சூழ்நிலைகளில் நாட்டின் தினசரி வாகன இறக்குமதி செலவினம் 5.27 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவு செய்யப்பட்டது என தெரிவித்தார். இருப்பினும் வாகன இறக்குமதி தொடர்பாக சமூகத்தில் உருவாக்கப்பட்ட நியாயமற்ற அச்சத்தின் காரணமாக அதிகப்படியான வாகன இறக்குமதியால் தினசரி செலவு 6.8 மில்லியன் டாலராக அதிகரித்த நேரங்களும் உண்டு என அவர் வெளியிட்டுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலின் அதிர்ச்சி நாட்டின் பொருளாதாரத்தில் பல்வேறு வழிகளில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என சுட்டிக்காட்டிய பிரதி அமைச்சர் அதனை ஒரு நாடாக எதிர்கொள்ள ஒரு கூட்டு தலையீடு அவசியமாகியுள்ளது என தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு தனது 2வது பயணமாக எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளது. முன்னதாக சித்திரவதைக்கு எதிரான உடன்படிக்கையின் விருப்பத் தேர்வு நெறிமுறையில் இலங்கை 2017ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இணைந்தது. இதன் தொடர்ச்சியாக 2019ஆம் ஆண்டு ஏப்ரலில் துணைக்குழு தனது முதல் பயணத்தை மேற்கொண்டது. இந்த நிலையில் தற்போது வரும் 4 உறுப்பினர்களை கொண்ட இந்த தூதுக்குழு அமைச்சர்கள் மட்டத்தில் சந்திப்புகளை நடத்தவுள்ளது. அத்துடன் தொடர்புடைய அமைச்சுகள், திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களினுடைய சிரேஷ்ட அதிகாரிகளுடன் பல கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளவுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது.
அத்துடன் அவர்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பிரதிநிதிகள் மற்றும் குடிமை சமூக உறுப்பினர்களையும் சந்திக்க உள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையுடனான ஈடுபாட்டு கொள்கை மற்றும் அரசியல் அமைப்புக்கு அமைவாக அரசாங்கம் இந்த துணைக்குழுவுடன் வெளிப்படையான மற்றும் ஆக்கப்பூர்வமான முறையில் ஈடுபடும் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரானில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சர் ஜெயிட் அப்பாஸ் அரக்சி தெரிவித்தார். இதில் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட விடயங்களும் உள்ளடங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அந்த ஒப்பந்தத்தில் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய முற்றுகையை நீக்குவதும் அடங்கும் என்றும், ஆனால் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் பின்னர் தொடங்கும் என சயிட் அப்பாஸ் அரக்சி அரசு தொலைக்காட்சி ஒன்றில் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கான பொருளாதார நன்மைகள் தெஹ்ரான் தனது கடமைகளை நிறைவேற்றுவதை பொறுத்தே அமையும் என கூறி அமெரிக்க அதிகாரிகள் இந்த ஒப்பந்தத்தில் சில விவரங்களை உறுதிப்படுத்தியுள்ளனர். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலுடன் இந்த போர் தொடங்கியது. இது இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்த விதித்திட்டது. அத்துடன் உலகின் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவுக்கான முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரினை திறம்பட மூடவும் வழிவகுத்துள்ளது. ஏப்ரல் மாதத்தில் போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்த போதிலும் அமெரிக்காவும் ஈரானும் இந்த வாரம் பரஸ்பர தாக்குதல்களை நடத்தியிருந்தன. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை ஜெனீவாவில் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணி மெடத புதைகுழியை பார்வையிட நேரில் செல்லும் நீதியமைச்சர். இலங்கைக்கு 4 பில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கும் ஆசிய அபிவிருத்தி வங்கி. இலங்கையில் வாகன இறக்குமதியில் வீழ்ச்சி. ஐக்கிய நாடுகள் சபையின் சித்திரவதை தடுப்புக்கான துணைக்குழு இலங்கைக்கு வருகை. அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தில் ஈரான் அறிவிப்பு. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.